இந்த 3ல் ஒன்று இல்லைனாலும் ரொம்ப பெரிய பிரச்சனை தான். அதாவது ஒரு தேன் கூட்டை பொறுத்தவரை வேலைக்கார தேனி, ஆண் தேனி, ராணி தேனின்னு இந்த 3 தேனீக்களுமே 3 முக்கியமான வேலைகளை செய்யுது. இந்த வேலைக்கார தேனியை பொறுத்தவரை கூட்டுக்கு ரொம்பவே தேவையான தேன், மகரந்தம், தண்ணீர் இது எல்லாத்தையும் வெளியே போய் கஷ்டப்பட்டு தேடி கொண்டு வந்து கூட்டுக்கு சேர்க்கறதோட சேர்த்து கூட்டுக்கு ஆபத்துகள் எதுவும் வராமல் பார்த்துக்கிறதும் இந்த வேலைக்கார தேனி தான். ஒருவேளை நீங்கள் ஏதாவது தேன் கூட்டுக்கிட்ட போய் வசமாக கொண்டு வாங்கியிருந்தாலும் அது இந்த வேலைக்கார தேனி பார்த்த வேலை தான். இவ்வளோ வேலைகள் செய்யுது. அப்போ இந்த வேலைக்கார தேனி தான் முக்கியமான தேனியான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இருங்க பாய். இவ்வளோ வேலைகள் செய்கிற இந்த வேலைக்கார தேனியவே முட்டை போட்டு உருவாக்குறது இந்த ராணி தேனி தான். அப்போ இந்த ராணி தேனி தான் முக்கியமான தேனியான்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் இருங்க பாய். இந்த ஆண் தேனீக்கள் இல்லைன்னா இந்த ராணி தேனியாலே முட்டை போட முடியாது. அப்போ இந்த ஆண் தேனீக்கள் தான் முக்கியமான தேனியான்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் இருங்க பாய். இந்த ஆண் தேனீக்களும் இதுக்கு முன்னாடி இந்த கூட்டில் இருந்த ஒரு ராணி தேனி போட்ட முட்டையிலிருந்து தான் வந்திருக்கும். அப்போ மறுபடியும் இந்த ராணி தேனி தானப்பா முக்கியமான தேனின்னு சொன்னீங்கன்னா அப்படியும் கிடையாது. சாதாரண வேலைக்கார தேனியாக பிறக்க வேண்டிய ஒரு தேனியை ராயல் ஜெல்லியை கொடுத்து நீ தான்ப்பா நம்ம கூட்டுக்கு அடுத்த ராணின்னு அந்த ராணி தேனியவே உருவாக்குறது இந்த வேலைக்கார தேனீக்கள் தான். என்னப்பா ஒரே குழப்பமாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா நான் முதல்லே சொன்ன மாதிரி 3ல் ஒன்று இல்லைனாலும் பெரிய பிரச்சனை தான். அதாவது ஒரு தேனி செய்யக்கூடிய வேலையை இன்னொரு தேனியால் செய்யவே முடியாது. ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி தேன் பற்றியும் தேனீக்கள் பற்றியும் சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை தேனி வளர்க்கலான்னு ஐடியாவில் இருக்கிற உங்களோட ஒரு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம்.